அமைதியாக செல்வது அமைதியாக இருப்பது 1000 வலிகளுக்கு சமம். பல நேரங்களில் சண்டையை தவிர்க்க ஒதுங்கி செல்வது நல்லது. அந்த ஏமாற்றத்தின் பின்னால் ஏமாற்றம் வலி வேதனை இருக்கும். சில பிரிவுகள் அமைதியாகவே நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். ஆனால் அன்பாக இருப்பவர்களை அலட்சியம் செய்யாதீர்கள். கடவுள் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்காக விதிக்கப்பட்டது உன்னை தேடி வரும். தடைகள் வந்தாலும் பாதைகள் மாறலாம். நேரம் தாமதமானாலும் உங்களுக்கானது உங்களை விட்டு போகாது. நம்பிக்கையுடன் இருங்கள். விநாசகாலே விபரீத புத்தி எனபார்கள். ஒருவனுக்கு கெட்ட நேரம் வந்தால் யாராலும் தடுக்க முடியாது. அதனால் இறைவனிடம் சரணாகதி அடைய நம் நல்ல நேரம் கெட்ட நேரம் அனைத்தையும் கடவுள் பார்த்து கொள்வார். முதலில் எண்ணங்கள், அடுத்து சொற்கள், அடுத்து செயல்கள், பழக்கங்கள், ஒழுக்கங்கள், இப்படி அடுத்தடுத்து கவனமாக இருக்கும்போது நமக்கு நடக்க வேண்டிய அனைத்து நல்லவைகளும் நாம் நினைத்தபடி நடக்கும். எனவே எந்த சூழ்நிலையிலும் அமைதியை காத்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.